பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரோமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. சீரியல் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மூமெண்ட் இப்போ தான் வந்திருக்கு. அதாவது பாக்கியலட்சுமி இப்போ இறுதிக்கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இனியாவோட மேரேஜை வச்சு புது ட்ராக் பிடிச்சி தான் பாக்கியலட்சுமி சீரியல் இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்தது. ஸோ நாளாக டிஆர்பி வைஸும் ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாக்கியலட்சுமி சீரியலுக்கு இப்போ எண்டு போட்டுட்டாங்க. அதாவது நிதிஷ் வந்து இனியாவுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும், எங்க அப்பா வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. இனியாவும் அதை நம்பி போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது நிதிஷ் மயங்கி கிடக்குறாரு. மயக்கத்திலேயே இனியா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆகாஷ் கூட சேர்த்தி வச்சு தப்பா பேசுறாரு. அதே நேரம் ஆகாஷ சேர்த்தி வச்சு பேசுறதுனால இனியா கடுப்பாயி நிதிஷ கீழே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா நிதிஷ் கீழே விழுந்ததால தலையில அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. நிதிஷோட இந்த நிலைமையை பார்த்து இனியா பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. நிதிஷ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு இனியா செக் பண்ணி பார்க்கும்போது நிதிஷ் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதை கேட்டு இனியா செம்மையா ஷாக் ஆயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல இனியா எப்படி தப்பிச்சு வருவாங்க அப்படின்றத பாக்கியலட்சுமி சீரியலோட எண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, பாக்கியா இதுல இருந்து இனியாவை மீட்டு கொண்டு வருவாங்களா அல்லது இனியா ஜெயிலுக்கு போயிருவாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சீரியல் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இனியாவை எப்படி இதுலேருந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதான் இன்னும் 2 வாரங்களுக்கு தொடரும். அதுக்கப்புறமா சீரியலை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதை தொடர்ந்து பாக்கியலட்சுமி சீரியலுக்கு பதிலாக புதுசாக வேற என்ன சீரியல் வரப்போகுது, இல்லை பாக்கியலட்சுமி சீரியல் சீசன் 2 கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.